வீட்டிற்கு வந்த ஆட்டோ டிரைவர். இரவில் வந்த போன் காலால் பதற்றமான தந்தை. வடமாநில இளைஞர்கள் தன்னை கத்தியால் வெட்டுவதாக கூறி தந்தையிடம் செல்போனில் கதறி எழுத மகன். மகனை காப்பாற்றுமாறு காவல்துறையினரின் காலில் விழுந்த தந்தை. கொடைக்கானலுக்கு டூர் செல்வதாக கூறிய இளைஞர் ஒடிஷாவுக்கு சென்றது எப்படி? பின்னணி என்ன? ராத்திரி நேரம் சவாரி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த ஆட்டோ டிரைவர் ஹரிக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. கஸ்டமர் யாராவது இருப்பாங்கன்னு ஹரி அந்த போன் காலை எடுக்காம விட்டுருக்காரு. ஆனா 2-3 தடவை அந்த நம்பர்ல இருந்து தொடர்ச்சியா கால் வந்துகிட்டே இருந்திருக்கு. என்ன விடாம கால் வந்துகிட்டே இருக்குன்னு அந்த அழைப்பை எடுத்த ஹரிக்கு கை கால்கள் எல்லாம் நடுநடுங்கி கொஞ்ச நேரத்துல வேர்த்து கொட்டி இருக்கு. காரணம், எதிர் முனையில பேசினது வேற யாரும் இல்ல, ஹரியோட மகன் அஜய். மகன் பேசினதும் எதுக்காக ஹரி இந்த அளவுக்கு பதற்றமாகணும்? ஏன்னா ஆப்போசிட்ல பேசின அஜய் நார்மலா பேசல, கதறி அழுதுகிட்டே பேசினதுதான் இந்த பதற்றத்துக்கே காரணம். அப்பா அப்பா, நான் ஒடிசால இருக்கேன். 4-5 வடக்கன்ஸ் என் கைய கத்தியால வெட்டிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கதறி இருக்காரு அஜய். அஜய் கிட்ட இருந்து போனை புடுங்கின வடமாநில இளைஞர் ஒருத்தன், உன் மகன் உயிரோட வரணும்னா நாங்க சொல்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 5 லட்சம் அனுப்பு, அப்பதான் உன்னுடைய மகன் உயிரோட வீடு திரும்புவான். நாங்க கேட்ட பணம் வரலன்னா உன் பையன் பணமாத்தான் வருவான், அவனை மர்டர் பண்ணிடுவோம்னு மிரட்டி இருக்கான் அந்த வடமாநில இளைஞன். அதை கேட்டதும் ஹரிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவங்க கேக்குற பணத்தை கொடுத்து மகனை மீட்கிற அளவுக்கு வசதியும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்ச ஹரி நேரா பக்கத்துல இருக்கிற புல்லரம்பாக்கம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ஒடிசால என் மகனை கடத்தி வச்சுக்கிட்டு பணம் கேக்குறாங்க சார், அதை கொடுக்கலன்னா என் மகன் அஜய கொன்னுருவேன்னு சொல்றாங்க, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்துருங்கன்னு போலீஸ்காரங்க கால்ல விழுந்து கதறி இருக்காரு ஹரி. அதை அடுத்து ஹரி கொடுத்த புகாரை வச்சு கடத்தல் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் ஹரிக்கு மிரட்டல் வந்த நம்பருக்கு போன் பண்ணியிருக்காங்க. 2வது ரிங்ல போனை எடுத்த அந்த வடமாநில இளைஞர்கிட்ட நாங்க போலீஸ் பேசுறோம்னு சொன்னதும் போன் கால் கட் ஆனது மட்டுமில்லாம சுவிட்ச் ஆஃபும் ஆகியிருக்கு. அடுத்ததா ஒடிசால இருக்கிற போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. தமிழக இளைஞரை கடத்தி பணம் கேட்கறதா புகார் வந்ததும் அலர்ட்டான ஒடிசா போலீஸ் மிரட்டல் வந்த போன் நம்பரோட சிக்னலை வச்சு தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. அதே நேரம் தமிழக போலீஸ்காரங்களும் ஒடிசாவுக்கு பறந்திருக்காங்க. இந்த சூழல்ல ஒடிசா ரயில்வே ஸ்டேஷன்ல தமிழக இளைஞர் ஒருத்தருடைய சடலம் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. உடனடியா காவலர்கள் ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தப்பதான் அந்த இளைஞர் அஜய்ங்கிறது தெரிய வந்துச்சு. அதை அடுத்து சடலத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினாங்க. அதுல தான் இளைஞர் எப்படி ஒடிசாவுக்கு வந்தாரு, வடமாநில இளைஞர்கள் கிட்ட எப்படி சிக்கினாருன்னு பல தகவல்கள் தெரிய வந்து திடுக்கிட வச்சிருக்கு. திருவள்ளூர் பக்கத்துல உள்ள புல்லரம்பாக்கத்தை சேர்ந்தவர் தான் ஆட்டோ டிரைவர் ஹரி. இவருக்கு ஒரு மகள் ஒரு மகன். இளைய மகன் அஜய்க்கு 21 வயசாகுது. அஜய் வீட்டுக்கு ஒரே ஆண் பிள்ளைங்கிறதால ஹரியும் அவருடைய மனைவியும் மகனுக்கு ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காங்க. இதுக்கு நடுவுல கஞ்சா போதைக்கு அடிமையான அஜய்க்கு சரித்திர பதிவேடு குற்றவாளியான அபினேஷோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அபினேஷ் மேல கொலை முயற்சி, அடிதடின்னு இப்படி பல ஸ்டேஷன்ல ஏகப்பட்ட கேஸ்கள் நிலுவையில இருக்கு. ஏரியாவுல நான் தான் பெரிய ரவுடின்னு கெத்து காட்டிக்கிட்டு வந்திருக்காரு இளைஞர் அபினேஷ். இந்த சூழல்ல
கஞ்சா சேல்ஸ் பண்ணி பெரிய ஆளாகணும்னு முடிவு பண்ண அபினேஷ் கஞ்சாவை எங்க இருந்து வாங்கணும், அதை எப்படி சேல்ஸ் பண்ணணும், சேல்ஸ் பண்ணும்போது போலீஸ் கிட்ட எப்படி சிக்காம இருக்கணும்னு இப்படி நேக்கான வித்தைகளை கத்துக்கிறதுக்காக ஒடிசாவுக்கு போக முடிவு பண்ணியிருக்காரு அபினேஷ். கூட அஜயும் போக முடிவு பண்ணியிருக்காரு. வீட்டுல உள்ளவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸோட கொடைக்கானலுக்கு டூருக்கு போறேன்னு சொல்லிட்டு அபினேஷோட ஒடிசாவுக்கு போயிருக்காரு அஜய். ஒடிசால ரீச் ஆனதும் அங்க இருந்த கஞ்சா கும்பல் கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவங்க கிட்ட 3 கிலோ கஞ்சா வாங்கிக்கிட்டு அபினேஷும் அஜயும் அங்க இருந்து ஊருக்கு கிளம்பி இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த இன்னொரு கஞ்சா கும்பல் எங்க ஊருக்கே வந்து எங்களுக்கு தெரியாமலேயே இவங்க கிட்ட கஞ்சா வாங்கிட்டு போயிடுவீங்களான்னு கேட்டு அடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அஜயும் அபினேஷும் தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. எப்படியோ அபினேஷ் தப்பிச்சிருக்காரு. ஆனா அஜய் அவங்க கிட்ட சிக்கி இருக்காரு. அஜய் கையில வச்சிருந்த கஞ்சாவை பிடுங்கின 5 வடமாநில இளைஞர்கள் அஜய ஒரு அறையில கட்டி வச்சு சரமாரியா அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஜயோட வீட்டுக்கு போன் செஞ்சு பணம் கேட்டு மிரட்டி இருக்காங்க. இந்த விஷயத்த அஜயோட அப்பா ஹரி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணது தெரிஞ்சதும் அஜய கத்தியால வெட்டி ரயில்வே டிராக்ல வீசிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இந்த மொத்த தகவலும் போலீஸ் விசாரணையில வெளிவந்த நிலையில அஜய கொலை செஞ்சவங்களை தீவிரமா தேடிக்கிட்டு வர்றாங்க. அதே நேரம் அஜய ஒடிசாவுக்கு கூட்டிட்டு போன அபினேஷையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கொலையாளிகளையும் அபினேஷையும் பிடிச்சாதான் கஞ்சாவுக்காகத்தான் கொலை நடந்துச்சா இல்ல வேற பிரச்சனையாங்கிறது தெரிய வரும்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது.